குட் ஈவினிங் கைஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம காலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, காலண்டரில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ புதுசாக ஒரு டாஸ்க் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஏற்கனவே காலண்டர்லேருந்து எப்படி லிங்க் கொடுக்குறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏற்கனவே நம்மளோட கொயரியை எடுத்து வச்சுருக்கேன், டெமோ கால் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, I just go and create a form and project. So model dialog, உங்களோட டேபிள் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரியேட் நெக்ஸ்ட். நம்ம பிரைமரி கீ என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். பை டிஃபால்ட் it will take in the primary key. Again create the page. ஓகே, இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பேஜ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அங்கேருந்து கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 3. இப்போ நான் பேஜ் 2லேருந்து என்ன பண்ண போகிறேன், பேஜோட 3க்கு கால் பண்ண போகிறேன். ஸோ காலண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்ரிபியூட்ஸ் வாங்க. ஆட்ரிபியூட்ஸில் கிரியேட் லிங்க் அப்படின்னு கொடுங்க. இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 3 கிளியர் கேட்ச், கிளிக் ஓகே. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்டார்ட் டேட் என்ன வேணும் அப்படின்னா, ஓகே. இப்போ பாருங்க, இப்போ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ டயலாக் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஒரு காலண்டரை கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்க எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஓகே, பேஜ் நம்பர் 3ல் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், சில காலம் எனக்கு தேவைப்படாது, அதுக்காக ஒரு ரிமூவ் த காலம். ஓகே, ப்ராஜெக்ட் டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கொடுக்கலாம். ஃப்ரம் டேட் என்ன, டு டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி. அகெயின் இப்போ நான் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு, ஸோ ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண டாஸ்க்கை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே வியூ அண்ட் எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சேம் அகெயின் பேஜ் நம்பர் 3 primary key ID and ID and page number 3 the clear cache. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ காலண்டரில் இப்போ நான் ஏற்கனவே க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. டாஸ்கோட நேம் என்ன ஸ்டார்ட் டேட்டு, என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத இங்கே போய்ட்டு. ஓகே, நம்ம இப்போ புது ஒரு டாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். மை காலண்டர் கிரியேட் ஃபார்ம் காலண்டர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறது கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, கிரியேட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ். இன்னைக்கு டேட் என்ன, இங்கே கிரியேட் ஃபார்ம் அண்டு கனெக்ட் காலண்டர். இப்போ நாங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் கொடுக்குறேன். அகெயின் ஐ கேன் எடிட். பாருங்கள், நம்மளோட டேட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இங்கே டேட் ஃபார்மட் மாஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஃபார்மட் மாஸ்கில் போயிட்டு
date format mask, again to date format mask, டாஸ்கை கிளிக் பண்ணுறேன். அக்டோபர் 1. ஓகே, ஸோ அக்டோபர் 15ஆம் தேதி அந்த டாஸ்க் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா பாருங்க அக்டோபர் 15th வரைக்கும் இந்த காலண்டர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். ஓகே, இங்கே வரைக்கும் நம்மளுக்கு அந்த டாஸ்க் வந்து ஓகே. ஸோ இப்போ ஃபார்மில் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். காலண்டரில் வந்து நியூ டாஸ்க் எப்படி கிரியேட் பண்ணுறது, அகெயின் மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, தென் நான் வந்து நம்மளோட டாஸ்க் எல்லாத்தையும் எப்படி என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதை வந்து நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால் XML CSV அப்படிங்கிற ஃபார்மெட் வந்துருச்சு. நான் இதை என்னோடய டெய்லி டாஸ்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், CSV ஃபார்மெட்டில் நான் டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்க நம்மளோட டாஸ்க்கு, நம்மளோட ஸ்டார்ட் டேட்டு, நம்மளோட எண்ட் டேட்டு எல்லாமே நம்மளுக்கு கிளியராக வந்துருச்சு. கால் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நான் கேலண்டர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிட்டு இது வந்து என்னோட கூகுள் கேலண்டரில் போயிட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். கூகுள் கேலண்டர், செட்டிங் அண்ட் இம்போர்ட் கேலண்டர், இம்போர்ட். ஸோ 36 ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் கிரியேட் ஆகிருக்கு. பாருங்க, ஸோ நம்மளோட ஈவெண்ட்லாம் என்ன டைரெக்டாக இந்த காலண்டரில் வந்துருச்சு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே XML ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் XML ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டாஸ்க் எல்லாம் வந்துட்டு XML வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் ஓப்பன் தான் பாருங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வைஸ் டாஸ்க்கு, அதோட லிங்க்கு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து XML ஃபார்மெட்டில் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, தட்ஸ் ஓகே. ஃபைனலி லேசி லோடிங். ஓகேங்களா, ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஓகே இப்போ ரன் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த காலண்டர் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஹவு டு கிரியேட் எ நியூ காலண்டர் and how to set the attributes for start date, from date, and link, create the new task and edit the new old task, and drag and drop and download option. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றின ஃபுல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் அந்த கேலண்டர் பற்றின செஷன் ஃபுல்லாத்தையும் ஃபுல்லாக வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி டெமோவில் உங்களோட என்விரான்மெண்ட்டில் நீங்கள் கேலண்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அகைன் உங்களோட ப்ராஜெக்டில் உங்களோட கேலண்டர், அதோட டாஸ்க், ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா காலண்டர் அப்படிங்கிறதுல இங்கே சாம்பிள் அப்ளிகேஷன்ஸில் சாம்பிள் காலண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி கோத்ரூ பண்ணுங்கள். யூ வில் கெட் அ மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலண்டர் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.